ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் மீ சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா எண்ணெய் கத்திரிக்காய் தாங்க. கத்திரிக்காயே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ருசிச்சு சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, அடிக்கடி உங்களை செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. இப்போ பார்க்கலாங்களா இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: கத்திரிக்காய், நல்லெண்ணெய், புளி ஊற வச்சு வச்சுருக்கீங்க, 4 தக்காளி, கருவேப்பிலை, தேங்காய், வெங்காயம், கல்லுப்பு, பெரிய வெங்காயம், பூண்டு, இஞ்சி. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா? கடாயை வச்சு கடாய் நல்லா காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க கத்திரிக்காயை அதில் போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்குங்க. லைட்டாக தான் வதங்கியிருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டோம்னா நல்லா வதங்கிடும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு பாருங்கள். பார்க்கவே நமக்கே கரெக்டான ஸ்டேஜாக இருக்குது. இதிலே ஓரளவுக்கு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சலாம். இப்போ இன்னொரு கடாயை வச்சு அதில் ஆயில் ஊற்றி வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. பூண்டு போட்டுருங்க. அடுத்தது இஞ்சி, உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி 4 தக்காளி எடுத்திருக்கோம். சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. எந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பொறுமையாக வதக்குங்க. கேஸை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்குங்க. கிண்டிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள் ஓரளவு வெந்திருக்கு. இன்னும் நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் இதில் தேங்காய் போட்டு இறக்கி வச்சுருங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி கடுகு, ஜீரகம், சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்குங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்குங்க. இந்த ஸ்மெல் போகணும், பச்சை ஸ்மெல்லு. அப்புறம் சாம்பார் தூள் போட்டுக்குங்க. 4 ஸ்பூன் போட்டுங்க சாம்பார் தூள். அதையும் நல்லா கிண்டிடுங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. அதையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போது புளிக்கரைச்சலை அதில் ஊற்றிடலாங்க. புளிக்கரைச்சலை அதில் ஊற்றியாச்சு. இப்போ அதை ஊற்றினதுக்கப்புறம் இதை நல்லா வதக்கிடலாம். நல்லா கிண்டி விடுங்க. புளிக்கரைச்சலை நல்லா கிண்டி விடுங்க. இப்போது அரைச்ச அந்த பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதையும் இதில் ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விடுங்க, கிண்டி விடுங்க. குழம்பு ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா கொதிக்க விடணும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கோம்லங்க, அந்த கத்திரிக்காயை இதில் போட்டுறணும். போட்டு அதையும் நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு தட்டை போட்டு மூடி ஸ்லோ பண்ணி வச்சுருங்க. சிம்மில், கேஸை சிம்மில் வச்சுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. குழம்பும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்ல மணமாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது.
இதுக்கு ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் நீங்களும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.